தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சி பெருவெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக நாங்கள் திரு ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்களை வைத்து வந்தோம். தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் பிரச்சார காலகட்டத்திலே எங்களுடைய கண்ணோட்டத்திலே நிச்சயமாக ஜோசப் விஜய் அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பார், அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற கருத்தை, எங்களுடைய கணிப்பை நாங்கள் முன்வைத்து வந்தோம். ஆனால் மக்கள் தீர்ப்பு வேறு விதமாக அமைந்திருக்கிறது. ஜோசப் விஜய் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்திருக்கிறார். மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக மக்களின் மனங்களை வென்று திராவிட மாடல் திமுக ஆட்சியை வீழ்த்தி, அது மட்டுமல்ல சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த தமிழகத்திலே குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் திரு ஜோசப் விஜய். இதெல்லாம் ஏற்கனவே நாங்க சொல்லிட்டு இருந்ததுதான். திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருக்கிறார்கள். லஞ்ச ஊழல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இவற்றிற்கெல்லாம் மக்கள் விடை கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். எனவே ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும். அதற்கு எல்லா கட்சியினரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுடைய தீர்ப்பு, அவர் மீது மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு கடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும். இனிமேற்கொண்டாவது திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளின் பிடியிலே இருந்து விலகி அவர் ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இந்த தென் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷனரிகள் வளர்ச்சி அரசியலை எதிர்த்து வந்தார்கள். மின் உற்பத்திக்கு எதிர்ப்பு, கூடங்குளம் அணுமின் நிலைய அந்த மின்சார உற்பத்தி திட்டத்துக்கு எதிர்ப்பு, குளச்சல் துறைமுகத்திற்கு எதிர்ப்பு, 8 வழிச்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு, பாலம் கட்டுவதற்கு எதிர்ப்பு. இப்படி தென் மாவட்டங்களிலே மிஷனரிகள் தொடர்ந்து திட்டமிட்டு நம்முடைய வளர்ச்சி அரசியலை அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள். அதே போல நக்சல்கள், அர்பன் நக்சல்கள், கம்யூனிஸ்டுகள், இந்த திராவிடர் கழகங்கள், இவைகள் எல்லாமே இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி அரசியலை எதிர்த்து வந்தார்கள். காமராஜர் காலத்தோடு நேஷனல் மாடல், காமராஜரை கொள்கை தலைவரா இப்ப விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார். அவர் அந்த தேசிய மாடல் ஆட்சியை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மிக பெரிது. திருச்செந்தூர் முருகப்பெருமன் அருளால் அவர் இன்றைக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். எனவே அவர் நல்லாட்சி தர வேண்டும். அவருக்கு எல்லா கட்சிகளுமே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மற்ற எல்லா கட்சிகளுமே தோற்கடிக்கப்பட்ட கட்சிகள். விஜய் தனியா நின்று தான் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த எந்த கட்சியும் வேண்டாம், புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். மக்கள் அதிமுக, திமுக, இதுவரை புகழ் பெற்றிருந்த பல கட்சிகளை தோற்கடித்துத்தான் இன்றைக்கு இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அனைத்து கட்சியினருமே மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும். விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். அஸ்ஸாம் மாநிலத்தில் 3வது முறையாக ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு நல்ல மக்கள் தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அஸ்ஸாம் மாநிலம் அதிகமாக ஊடுருவல்காரர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம். பிரம்மபுத்திரா நதியும் அங்கே இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்துல கவுஹாத்தி, காமாக்கியா கோவில், அஸ்ஸாம் மாநிலம் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். ஆனால் ஊடுருவல்காரர்களின் காரணமாக அங்கே இந்துக்கள் சிறுபான்மையாக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அஸ்ஸாம் கணபரிஷத் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் துணையோடு அந்த காலத்துல மாணவர்கள் போராட்டம்லாம் நடந்தது. இன்னைக்கு நம்முடைய தேசிய குடியுரிமை சட்டம், அதே போல தேசிய மக்கள் தொகை பதிவேடு, இப்படியான பல சட்டங்களை நடைமுறைகளை கொண்டு வந்த காரணத்தினால தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடவடிக்கைகள், எஸ்ஐஆர்னா அதாவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர்களாக இருப்பாங்க. ஊடுருவல்காரர்கள், இந்திய குடியுரிமை இல்லாதவர்களே வாக்காளர்களாக இடம்பெறக்கூடிய அந்த நிலையெல்லாம் அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை மூலமாக அசாம் மாநிலத்தில எல்லாம் ரொம்ப சிறப்பா செயல்படுத்தினாங்க. ஹேமந்த் குமார் பிஸ்வாஸுடைய நல்லாட்சி
ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக, ஒரு நல்ல முதலமைச்சராக செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால் இன்றைக்கு அஸ்ஸாம் மாநிலத்திலே பெரும்பான்மையான இடங்களை பெற்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறது. ஹேமந்த்குமார் பிஸ்வாஸுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய அந்த அஸ்ஸாம் மாநில மக்கள், அந்த மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள், நரேந்திர மோடி பல நல்ல திட்டங்களை மத்திய அரசு அங்கே செயல்படுத்தி இருக்கிறது. வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி, வேலை வாய்ப்பு, விவசாயம், இப்படி அனைத்து துறைகளிலும் ரயில்வே திட்டங்கள் அசாம்ல எல்லாம் ரயில்வே திட்டங்கள் கொண்டு போறதே ரொம்ப கஷ்டம். அது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கிறது. எனவே அஸ்ஸாம் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 3வது முறையாக அமைந்திருக்கிறது. அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹேமந்த்குமார் பிஸ்வாஸுக்கு வாழ்த்துக்கள். அவர் தொடர்ந்து நல்லாட்சி கொடுக்க வேண்டும். இந்தியாவுடைய எல்லை பகுதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள். பாண்டிச்சேரி, அங்கே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் வாழும் காமராஜர் ஐயா திரு ரங்கசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொள்ளப் போகிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல லட்சிய ஜனநாயக கட்சி அவர்களும் வென்றிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கிறது. பாண்டிச்சேரி மாநிலம் தென்னிந்திய பகுதிகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திலே திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் எப்பொழுதுமே இருந்ததில்லை. அங்க தேசிய கட்சிகள் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும். இப்போ பாண்டிச்சேரி மாநிலத்துல இந்த தேசிய ஜனநாயக ஆட்சி நடைபெற்றிருப்பது, வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் பலரது கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி இருக்கிறது. எங்க கருத்து கணிப்பு பொய்யா போச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரங்கராஜ் பாண்டே போன்ற பலமுறை தேர்தல் முடிவுகளை மிக சிறப்பாக கணித்து சொன்ன ரங்கராஜ் பாண்டேயினுடைய கருத்து கணிப்பு தோல்வி அடைந்திருக்கிறது. ஆக்சிஸ் அவர்கள் சொன்ன கருத்து கணிப்பு வெற்றி அடைந்திருக்கிறது. அதே மாதிரி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ரவி அவர்களுடைய கருத்து கணிப்பும் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இப்ப என்னாச்சுன்னா, ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள்லாம் விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு நினைச்சோம். அதனால ரங்கராஜ் பாண்டே பேசுகிற பொழுது அவர் 10 சீட்டுக்கு மேல ஜெயிச்சுட்டா நான் இனிமேல் அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அந்த கருத்து இப்ப பொய்யா போச்சு. அதனால இனிமேல் அவர் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப பல பேரும் அவங்க இன்னைக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த நிர்பந்தத்துக்கெல்லாம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பணிந்து போகக்கூடாது. அரசியலிலே கருத்து கணிப்புகள் பிழையாக போவது அது ஒரு நடைமுறையில ஒன்றுதான். அதற்காக ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய அந்த ஒரு நடுநிலையான ஊடகவியலாளராக ஒரு நல்ல அரசியலை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும், ஒரு தேசிய மாடல் அரசியலுக்கு, வளர்ச்சி அரசியலுக்கு ஆதரவாக இருப்பவர் நடுநிலையான பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. அவரெல்லாம் இனிமேல் அரசியல் பேசக்கூடாது என்று சொல்வது அது முட்டாள்தனமானது. இந்த முட்டாள்தனமா சில பேர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மனம் தளரக்கூடாது. அவர் தொடர்ந்து அவருடைய பணியை செய்ய வேண்டும். அதே போல என்னுடைய அன்பு சகோதரர் திரு ராஜவேல் நாகராஜ் அவர்கள், திரு ராஜவேல் நாகராஜ் பேசு தமிழா பேசு மூலமாக தமிழகம் முழுக்க வெகு சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தார். அவரும் பேசும்போது இந்த ஜோசப் விஜயுடைய கட்சி 10 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று விட்டால் நான் அரசியல் பேச மாட்டேன், நான் பேசுகின்ற அது இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் சொல்றாரு நான் இனிமேல் அரசியல் பேச மாட்டேங்கிறாரு. இது மாதிரி நடுநிலையான, தேசத்தை நேசிக்கின்ற, மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள் இத்தகைய முடிவை எடுக்கக்கூடாது. அவங்க தொடர்ந்து அவங்களுடைய அந்த ஊடக பணியை செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே இடதுசாரி ஊடகங்களாக, சித்தாந்த சார்பு ஊடகங்களாக, அது கூட ஒத்துக்கலாம், இடதுசாரி ஊடகம், திராவிடர் கழக ஊடகம் வெளிப்படையா செஞ்சா பரவாயில்ல. ஆனா எல்லோருமே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் நிறுவனத்தினுடைய கூலிப்படை ஊடகங்களாக இன்னைக்கு தமிழகத்துல மாறிவிட்டார்கள். அவங்க இந்த நாட்டினுடைய, தமிழகத்தினுடைய ஒரு வளர்ச்சி அரசியலுக்கு எதிராக இருக்கிறார்கள். நரேந்திர மோடி எதிர்ப்பு, இந்திய தேச எதிர்ப்பு, பிரிவினைவாதம், பயங்கரவாதம், இதற்கு ஆதரவாகத்தான் இப்ப இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள். அவங்க பல இப்ப ஓனர் புதிய தலைமுறையில
வேற ஆளா இருப்பாரு. ஆனா அதுல வேலை செய்யக்கூடிய ஆளு திமுக கைக்கூலியா இருப்பார். இந்த திமுக கைக்கூலினா நேரடியா திமுகன்னு இல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சித்தாந்த சார்பு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு உண்மை செய்தியை மக்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய கருத்தை மக்கள் மேல திணிப்பாங்க. இப்பவும் பாருங்க, தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் போய் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில போய் அழுகிறார். மக்கள் எல்லாம் அழுகிறாங்க. எப்படி ட்ரெண்ட் செட் பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தணும். இப்பவும் பாருங்க, தலைப்புச் செய்திகள்ல இன்னும் பெண் நிறுவனம் தான் இன்னைக்கும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஊடகங்கள் மூலமாக ஒரு கருத்துருவாக்கம் செய்து மக்கள் மத்தியில வெறுப்பு அரசியலை பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு மத்தியில ரங்கராஜ் பாண்டே, ராஜவேல் நாகராஜ் போன்றவர்கள் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஊடகவியலாளர்கள், நடுநிலையானவர்கள். அவங்க ஊடக தர்மத்திலிருந்து விலகி, அந்த அறத்திலிருந்து விலகி நடக்காதவர்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த ஊடகவியலாளர்கள் அந்த துறையிலே நீடிக்க வேண்டும், தொடர்ந்து அவர்கள் அரசியல் பேச வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருந்து வெற்றி பெற்று அவர்கள் ஒரு 4 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு முடிச்ச உடனேயே ஸ்டாலின் முதுகுல குத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு துரோகம் செய்து இன்றைக்கு அவங்க இன்னைக்கு நாங்க ஜோசப் விஜய் அவருடைய கூட்டணி அமைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸோட புத்தி இதுதான். காங்கிரஸ் நல்ல புத்தி கொண்ட அமைப்பு கிடையாது. அவங்க எப்பவுமே கூட்டணியவே அவங்க எப்படி உருவாக்குவாங்கன்னா, திமுகவை அவங்கள மேல் அறையில, அறிவாலயத்துல மேல ஒரு அந்த தளத்துல அங்க இடி சோதனை வச்சுக்கிட்டு கீழ்த்தளத்துல அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. காங்கிரஸ் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிகளை இப்படித்தான் நடத்தும். திமுகவும் கூட்டணி கட்சிகளை அப்படித்தான் நடத்தும். திமுகவும் அப்படிதான். அவங்களுக்கு தெரியும், சண்டாளி இந்திரா, சதிகாரி இந்திரா. அது மட்டுமல்ல, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது பரஸ்பரம் ஒருவர் முதுகில் ஒருவர் குத்தி கொள்ளக்கூடிய கூட்டணி தான். இவங்க முதுகில் குத்திக்கிட்டும் என்னமோ பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியின் காரணமாக இலங்கையிலே எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கு இந்த 2 கட்சியுமே காரணமான கட்சி. தமிழகத்தினுடைய உரிமைகள், கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது, முல்லை பெரியாறு அணைக்கட்டு, அதே போல காவிரி நதிநீர் விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த காங்கிரசும் திமுகவும் கூட்டணியா இருக்கும்போது இவங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுவாங்க. பிரிஞ்சு இருக்கும்போது உடனே மாநில உரிமை இதெல்லாம் பேசுவாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிய ஜோசப் விஜய் எந்த அளவுக்கு நம்ப போறாருன்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ராகுலுக்கு ஓனர் ஜார்ஜ் சோரஸ், இங்க இருக்கிற கிறிஸ்தவ மிஷனரிகள். இப்ப இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் அது ரோமன் கேத்தலிக் காங்கிரஸ். அதே மாதிரி திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த மிஷனரிகளோட, கிறிஸ்தவ மிஷனரிகளோட நெருங்கிய தொடர்புண்டு. அநேகமாக அவர் வெற்றி பெற்றது திருச்செந்தூர் முருகன் அருளால இருந்தாலும் அவர் இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு நம்முடைய முருகப்பெருமான் அருளால வந்திருக்கிறார். அவர் இனிமேலாவது இந்த மிஷனரிகள், அவர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. ஆனால் மிஷனரிகளோடு இணைந்து செயல்பட்டால் காங்கிரஸ் அந்த சதி வலையில இன்னைக்கு ஜோசப் விஜய கபலீகரம் பண்றதுக்கு முயற்சிக்குது. காங்கிரஸ் ஆதரிச்சாலும் ஜோசப் விஜய் ஆட்சி அமைக்க முடியாது. திமுக மாதிரியே மத்திய அரசாங்கத்தோடு எதிர்ப்பு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஜோசப் விஜய் ரொம்ப நல்லா சொன்னாரு, மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. மத்திய அரசும் ஒத்துழைக்க தயாரா இருக்குது. இந்த காங்கிரஸ் கூட சேர்ந்தா தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏற்கனவே திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து, இண்டி கூட்டணி, என்னமோ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இப்படியெல்லாம் அமைச்சுதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல், சாராய மாடலை இன்னைக்கு மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. அதனால ஜோசப் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை நம்பக்கூடாது. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து அவங்க வெளியே வரணும். காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்கு நீங்க மந்திரி சபையில் இடம் கொடுக்குறீங்க? 4 பேர் தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க இதை வச்சுக்கிட்டு உங்கள் மூலமாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கட்சி தமிழக மண்ணுக்கு, தமிழக மக்களுக்கு விரோதமான ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு ஜோசப் விஜய் இடம் கொடுக்க கூடாது என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வை. மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பேகத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது. மம்தா தீதி அல்ல, அவங்க மம்தா பேகம். மேற்கு வங்க மாநிலத்தினுடைய அரசியல் என்பது முதலாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை வீழ்த்தி ஜோதி பாசு முதலமைச்சராக 25 ஆண்டு காலம் குண்டர்களின் ராஜ்யம் மேற்கு வங்க மாநிலத்திலே நடந்தது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மம்தா பானர்ஜி மூலமாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டது. அதுக்கு பிறகு புத்ததேவ் பட்டாச்சாரியாலாம் வந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியின் நீச்சி இருந்தது. ஆனாலும் மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் மூலமாக
அவர்களையும் வீழ்த்தி கடந்த 2 முறை அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்தார்கள். அங்க மேற்கு வங்க மாநிலத்துல 35% இஸ்லாமியர்கள், அது போக கிழக்கு வங்கம் என்று சொல்லக்கூடிய இன்றைய பங்களாதேஷ், அங்கே இருந்து முஸ்லிம்கள் இந்தியா முழுக்க ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு மேலே அவர்கள் ஊடுருவி இருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்காலத்திலேயே அந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதை மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க, முறியடிச்சு இன்னைக்கு அந்த ஊடுருவல்காரர்கள் அவர்களை எல்லாம் மம்தா பானர்ஜி ஆதரிச்சு முழுக்க முழுக்க ஒரு இந்து விரோத ஆட்சியை, தேச விரோத ஆட்சியை அவர்கள் நடத்தி வந்தார்கள். பல பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கொல்லப்பட்டார்கள். கடந்த தேர்தல் முடிவுகளின் பொழுதெல்லாம், தேர்தல் முடிவு வந்த உடனேயே பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க தாக்கப்பட்டாங்க, வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த மாவட்டத்திலேயே வசிக்க முடியாமல் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு குடிபெயர்ந்த அந்த நிலையெல்லாம் நடந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த குண்டர்களின் ராஜ்யத்தை தொடர்ந்து அதே பாணியிலே நடத்தி வந்தது. அந்த திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க மக்களால. இப்பவாவது மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. ஏற்கனவே வங்க மாநிலம், அந்த வங்க மாநிலம் 1905 2ஆக பிரிக்கப்பட்டது. கிழக்கு பாகிஸ்தானுக்கான விதை அதுதான். அதன் பிறகு 47 தேசம் பிளக்கப்பட்ட போது அவங்க பாகிஸ்தானோட போயிட்டாங்க. அங்க இந்துக்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. இப்ப கூட வங்காளதேசத்துல சிறுபான்மை இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவுகிறார்கள். வங்கதேசத்துல இன்னைக்கு இந்துக்களுடைய நிலை மிகவும் மோசமானது. அதே நிலையை இந்த மேற்குவங்க மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி ஏற்படுத்தி இருந்தது. பல இந்து அமைப்பினுடைய தொண்டர்கள் செய்த தியாகத்தால் ரேப் நடந்தது. பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு போய் ரேப் பண்ணாங்க. கவர்னர் கண்ணீர் விட்டார். அவ்வளவு கொடுமைகள் நடந்தது. அந்த கொடுமைக்கெல்லாம் நம்முடைய அமித்ஷா அவர்கள் அங்கே சென்று இருந்து இந்துக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸை தோற்கடித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே தனி மெஜாரிட்டியோட இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. சேர்ந்து அதிகாரி அவரு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தவர் தான். அவர் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. எப்படியாவது இந்துக்களுக்கு இனிமேலாவது புத்தி வரணும். வங்க மாநிலம் மட்டும் காப்பாற்றப்படவில்லை, மேற்கு வங்கம் மட்டும் காப்பாற்றப்படவில்லை, நம்முடைய தேசம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அந்த வெற்றியை நாங்கள் பார்க்கின்றோம். அமித்ஷா அவர்களுக்கு பாராட்டு, நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. வங்காள மாநிலத்திலே இருந்துதான் வந்தே மாதரம் வந்தது. வங்காள மாநிலத்திலே இருந்துதான் எங்கள் விவேகானந்தர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்க மாநிலம் எங்களுடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அந்த வங்க மாநிலத்திலே கம்யூனிஸ்டுகளும் திரிணாமுல் காங்கிரசும் இந்துக்களை அடக்கி ஒடுக்கி வந்தார்கள். இன்றைக்கு அதிலிருந்து ஒரு உண்மையான விடுதலை கிடைத்திருக்கிறது. நாங்கள் நரேந்திர மோடிக்கு நன்றி செலுத்துகிறோம். மேற்கு வங்க மாநிலத்திலே இருந்து மறுபடியும் இந்துக்கள் அகதிகளாக செல்லக்கூடிய சூழல் உருவாகக்கூடாது. அத்தகைய நிலையை ஏற்படுத்த வேண்டும். உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத், அஸ்ஸாம்ல நம்முடைய ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ், அதுபோல வங்க மாநிலத்திலும் ஒரு நல்லாட்சி நடைபெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்திண்ட சொந்த நாடு என்று சொல்லுவார்கள் கேரள மாநிலம். அந்த கேரள மாநிலத்திலே ஹிந்து விரோத தெய்வ நிந்தனை கொள்கைகளை கொண்ட கம்யூனிஸ்டுகள் 2 முறை முதலமைச்சராக பினராயி விஜயன் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். ஐயப்ப மலையினுடைய, சபரிமலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தது. ஐயப்ப பக்தர்கள் மீது தடியடி நடைபெற்றது. ஐயப்ப மலையிலே, புனிதமான சபரிமலை ஐயப்பனுடைய கோவிலிலே தங்க திருட்டு நடைபெற்றது. பினராயி விஜயனுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி, வெளிநாடுகளுக்கு தங்கம் கடத்திய ஆட்சி, ஐயப்ப பக்தர்களின் மனதை புண்படுத்திய ஆட்சி. இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த முனைப்பிலே பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஒரு நல்ல 20% வாக்குகளை பெற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று இன்றைக்கு கேரள மாநிலத்திலே ஒரு நல்ல அறிகுறியை ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ்காரங்க கம்யூனிஸ்டுகள் ஐயப்ப மலை விஷயத்துல பிஜேபியுடைய நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. ஐயப்ப பக்தர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தாங்க. அங்க இன்னும் பொதுவா கேரள மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க முஸ்லிம்கள் 30% இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் 25% இருக்கிறாங்க, ஹிந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மைனாரிட்டியா இருக்காங்க. இருக்கக்கூடிய ஹிந்துக்கள்ல அதிக எண்ணிக்கையில கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்க, காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க.
இந்துக்கள் காங்கிரஸ் இந்துக்களா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இந்துக்களா இருக்காங்க. அதனால உண்மையான அந்த மலையாளிகள், அந்த இந்துக்கள், அவங்க இன்னைக்கு கடுமையா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய ஹிந்து ஓட்டு வங்கி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே கேரள மாநிலத்திலே மலப்புரம் மாவட்டம் முஸ்லிம்களின் மாவட்டம் என்று ஆகிவிட்டது. இப்ப அதுக்கு அடுத்தது இன்னொரு மாவட்டத்தையும் முஸ்லிம்களுக்காக ஒதுக்கி தர வேண்டும் என்று முஸ்லிம் லீக் கோரிக்கை வைத்திருக்கிறது. அந்த கேரள மாநில ஜமாத் அப்படி ஒரு கோரிக்கையை வைக்குது. அப்படி முஸ்லிம் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டால் அவங்க சரியத் சட்டங்களை அங்கே கொண்டு வருவார்கள். இந்திய அரசியல் சட்டம் செல்லுபடி ஆகாமல் போய்விடும். ராகுல் அங்க தோற்கடிக்கப்பட்டார். ஆனா கேரள மாநிலத்திலே முஸ்லீம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய, அதாவது ஒரு குட்டி பாகிஸ்தான்ல தான் மறுபடியும் ராகுல் அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராகுல் அதை ரிசைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரியாங்கா இப்ப அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அங்க கேரள மாநிலத்துல மலையாளிகளுடைய நிலை, இந்துக்களுடைய நிலை கேள்விக்குறியா இருக்குது. இந்துக்கள் மட்டும்தான் மலையாளிகளா இருக்க முடியும். ஒருத்தன் முஸ்லீமா மாறிட்டான் அல்லது கிறிஸ்தவனா மாறிட்டான்னா அவங்க எப்படி மலையாளிகளா இருக்க முடியும்? கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு முஸ்லீம் அந்த லவ் ஜிகாத் போன்ற நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்ட காரணத்தினால அவங்களும் கொஞ்சம் பேர் இப்ப பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க. கேரள மாநிலத்திலே 20% வாக்குகளை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. 3 இடங்களிலே வென்றிருக்கிறது. அது இன்னும் அதிகரிக்க வேண்டும். இந்துக்களுக்கு பாதுகாப்பான, மலையாளிகளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாக வேண்டும். மீண்டும் நாம் சபரிமலை ஐயப்பனையும் குருவாயூரப்பனையும் பிரார்த்தனை செய்வோம். கேரள மாநிலத்திலே இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மலையாள தேசத்திலே மலையாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மதமாற்றத்தால், மக்கள் தொகை பெருக்கத்தால் இன்றைக்கு அங்கே மலையாளிகள் சிறுபான்மையாகி வருகிறார்கள். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகி வருகிறார்கள். சொந்த நாட்டிலேயே நாம் இந்துக்கள் நம்முடைய எண்ணிக்கை குறைந்து போய்விட்டால் நாம மலையாளிகளாக வாழ முடியாது. எனவே ஒரு நம்பிக்கை கீற்றாக அங்கே பிஜேபி வளர்ந்து வருகிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஐயப்ப பக்தர்களின் விரோதி பினராயி விஜயன் தங்க திருடன், RSS தொண்டர்களை கொலை செய்த படுபாதகன் பினராயி விஜயன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். அது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி.